ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்ற தொடரிலே இன்று நாம் பார்க்க இருக்கும் வாக்கியம், ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசை ஆழ்வார் போலே. இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜ முனிவரிடம் ஒவ்வொரு வாக்கியமாக கேட்டு வருகிறார். அப்படியாக அவர் இன்று சொல்வது ஆராய்ந்து விட்டேனோ. அப்படி திருமழிசை ஆழ்வாருடைய வைபவத்தை இந்த வாக்கியத்தின் மூலமாக நாம் பார்க்க இருக்கிறோம். திருமழிசை என்ற சென்னையை அடுத்த இந்த பகுதியை சேர்ந்தவர் இந்த திருமழிசை ஆழ்வார். அவர் பிரம்பு மூங்கில் பைகள், மூங்கில் பெட்டிகள் செய்கின்ற அந்த குடும்பத்தை சார்ந்தவர். இவர் சின்ன பாலகனாக இருக்கும் பொழுது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு முதிய தம்பதி அவருக்கு தினமும் அருந்துவதற்கு பால் கொடுத்து வந்தார்கள். தினமும் அவருக்கு அந்த பாலை கொண்டு வந்து கொடுப்பது இந்த தம்பதிகளுடைய வேலையாகவே இருந்தது. அப்படியே நாட்கள் செல்ல செல்ல அவர்களுடைய முகத்தில் ஒரு வாட்டம் இருந்தது. அது என்னென்னா, இவர்களுக்கு வயதுமாகி கொண்டிருந்தது, அவங்களுக்கு குழந்தை பேர் வேற இல்லை. அந்த வாட்டம் அவர்களுடைய முகத்தில் தெரிஞ்சது. இது தெரிய வந்ததும் திருமழிசை ஆழ்வார் என்ன செய்தார்னா, அவருக்கு பருகுவதற்காக கொடுத்த அந்த பாலை தான் கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு மீதத்தை அந்த தம்பதிகள் பருகுவதற்காக கொடுத்தார். அவர்களையும் பருகச் சொன்னார். அவர்களும் பருகினார்கள். கொஞ்ச நாட்களிலே அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு கனிகண்ணன் என்று பெயரிட்டார்கள். இந்த திருமழிசை ஆழ்வாருக்கு பல சித்துக்கள் கைவந்த கலையாக இருந்தது. பல சித்தர்களோடு போட்டியிட்டு வெல்வதையே வழக்கமாக கொண்டிருந்தார். அது மட்டுமல்லாது ஒரு விதமான ஆராய்ச்சி செய்கின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது. எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருந்தது. அந்த காலகட்டத்திலேயே அவர் சமணம், சாக்கியம், சைவம், ஜைனம்னு எல்லா மதங்களையும் அவர் கற்று தேர்ந்து, எல்லா மதங்களுடைய நூல்களையும் கற்று தேர்ந்த ஒரு நிபுணராக இருந்தார். அப்படி அவர் இருந்து வந்த காலத்தில் அவர் எழுதிய ஒரு நூல் இன்றும் சைவ சமயத்தாரால் பெரிதும் கொண்டாடப்படுகின்ற ஒரு நூல், சிவவாக்கிய சித்தருடைய நூல். அதை எழுதியவர் நம்முடைய திருமழிசை ஆழ்வார். அப்புறம் எப்படி அவர் வைணவத்துக்கு வந்தார்? அவருடைய ஆச்சாரியனான பேயாழ்வாரோடு ஒரு தொடர்பு ஏற்பட்டது. பேயாழ்வார் சென்னை மாநகரத்தில் உள்ள திருவல்லிக்கேணியிலே வச்சு இவருக்கு நம்முடைய வைணவத்தின் பால் ஈடுபாடு வர செய்தார். அதன் பின் திருமழிசை ஆழ்வார் வைணவராக திருமாலை தன்னுடைய நாயகனாக ஏற்றுக்கொண்டு, அதை அவருடைய தொண்டினையே தன் தொண்டாக ஏற்றுக்கொண்டு தமிழ் பாடல்கள் பலவற்றை புனைந்து வாழ்ந்து வந்தார். திருமாலை ஏற்றுக்கொண்ட பின்னர் அவர் காஞ்சிபுரத்தை அடுத்த ஒரு பகுதியிலே ஒரு ஆசிரமம் ஒன்று அமைத்து அங்கே இருந்து எம்பெருமானை தியானித்து வருவதும், ஆலயங்களுக்கு எப்படி பேயாழ்வார் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டாரோ அதே போல நாமும் செய்ய வேண்டும்னு ஆலயங்களுக்கு சென்று திருமாலை வழிபட்டு வருவதும், ஞானத்திலும் மோனத்திலுமே தவத்திலும் இருப்பதையுமே தன்னுடைய தொழிலாக கொண்டிருந்தார். இவர் இந்த மாதிரி ஆசிரமம் அமைத்த உடனேயே கனிகண்ணனும் அவரோடு சேர்ந்து கொண்டான். அவருக்கு தொண்டு செய்வதையே தன்னுடைய கடமையாக கொண்டு கனிகண்ணன் திருமழிசை ஆழ்வாருடன் அந்த ஆசிரமத்திலேயே தங்கிவிட்டார். திருமழிசை ஆழ்வார் தவத்தில் இருக்கும் பொழுது அவர் வெளியே செல்லும் பொழுது அந்த ஆசிரமத்தை துப்புரவு செய்து தூய்மைப்படுத்துவதை வேலையாக கொண்டிருந்தார் ஒரு முதிய பெண்மணி. எப்பொழுதெல்லாம் அவர் தவத்தில் இருக்கிறாரோ அல்லது அவர் வெளியில் சென்றிருக்கிறாரோ அப்பொழுது ஆசிரமத்திற்குள்ளே அதனை தூய்மைப்படுத்துவது தான் இந்த வயது முதிர்ந்த இந்த பெண்மணியுடைய ஒரு வேலையாக இருந்தது. ஒரு நாள் இந்த பெண்மணி துப்புரவு செய்து கொண்டிருக்கும் பொழுது திருமழிசை ஆழ்வார் பார்த்தால் வயது முதுமையினால் கூனி அவர் இந்த தூய்மை பணியை செய்து கொண்டிருந்தார். அவருக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அந்த பெண்ணும் ஒன்றும் கேட்கல. நீ இளமையுடன் இருப்பாய் என்று ஆசீர்வாதம் செய்கிறார். அந்த பெண் உடனேயே அந்த முதியவர் இளம் குமரியாக அழகான பெண்ணாக மாறிவிடுகிறாள். இந்த அழகான பெண்ணை ஊரார் எல்லாரும் பார்த்து வியக்கிறார்கள். இவ்வளவு அழகான பொண்ணா நம்ம ஊரில்னு. அப்படி நாட்கள் செல்ல இந்த பெண்ணினுடைய அழகு ஊரெல்லாம் பேசு பொருளாகிறது. இது தொண்டை மண்டலத்தை சேர்ந்த பகுதி. அந்த தொண்டை பகுதியை ஆண்டு வந்த தொண்டை ராஜாவுக்கு இந்த செய்தி போக மன்னனும் இந்த பெண்ணை பார்க்கிறான். அவளை பார்த்ததுமே அவள் மேலே விருப்பம் ஏற்படுகிறது. அவளை மணந்து கொள்கிறான். இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார்கள். நாட்கள் செல்கிறது. நாட்கள் செல்ல செல்ல
மன்னனுக்கு முதுமை வருகிறது. இந்த இளம் பெண் இளமையாக இன்னும் இளமை மெருகேறி அழகாக இருக்கிறாள். மன்னனுக்கு ஒரு ஆச்சரியம், என்னடா நமக்கு மட்டும் வயசாகிறது, இவளுக்கு வயசாகவே இல்லையேன்னு அந்த பெண்ணிடம் உன்னுடைய இளமையின் ரகசியம் என்னன்னு கேட்குறார். அப்போ அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் சொல்கிறாள். எப்படித்தான் முதியவளாக இருந்து திருமிழிசை ஆழ்வாரால் இந்த இளமையை பெற்றதையும் அதனால் அவளுடைய இளமை பொலிவுக்கு எந்த குறைவும் இல்லை, குன்றாத அழகோடு இருக்கிறாள் என்பதையும் சொன்னார். இதை கேட்ட மன்னனுக்கோ எப்படியாவது இந்த திருமிழிசை ஆழ்வாரை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்தது. அதை இந்த பெண்ணிடம் தெரிவிக்க அவள் சொன்னால், திருமிழிசை ஆழ்வாரை பார்க்கணுன்னா அவருடைய சிஷ்யன்ட்ட தான் கேட்கணும், கணிகண்ணன் வருவானே, கணிகண்ணன்ட்ட கேட்டாதான் தெரியணும். அது மட்டும் இல்லாமல் அவள் மேற்கொண்டு நிறைய திருமிழிசை ஆழ்வாரை பற்றி சொல்கிறா. அவர் எப்படி தமிழ் கவி புனைவதில் வல்லவர், எவ்வளவு அழகாக பாடல்கள் பாடியிருக்கிறாருங்கிறதெல்லாம் இந்த பெண் சொல்கிறாள். அன்று கணிகண்ணன் உஞ்சுவிருத்தி கேட்டு அந்த வீதி வழியே வர மன்னன் அழைக்கிறான். அழைத்து கணிகண்ணனை பார்த்து, உன்னுடைய ஆசிரியனை இங்கே அழைத்து வா அப்படின்னு கேட்குறார். கணிகண்ணனா, எதுக்கு எங்கள் ஆசிரியர் எதுக்கு அப்படின்னா, என்னை பற்றி ஒரு பாட்டு பாடணும்னு அவரை வர சொல்லு அப்படின்னு. என் குரு மானிடரை பற்றி பாட மாட்டார், பரமனை பற்றி மட்டுமே பாடுவார் அப்படிங்கிற. சரி, உன் குரு பாடாட்டி போகிறது, நீயாவது என்னை பற்றி பாடு அப்படின்னு கேட்க, கணிகண்ணனும் என் குரு சொன்ன வழிதான், நானும் மானிடரை பற்றி பாட மாட்டேன் என்று அவனும் மறுத்து விடுகிறான். என்னை பற்றி பாடாத உனக்கு என் ராஜ்யத்தில் இடம் இல்லை, நீ நாட்டை விட்டு போ அப்படின்னு மன்னன் சொல்லிடுறார். கணிகண்ணன், சரி நான் உன் நாட்டை விட்டு போகிறேன், ஆனால் எனக்கு ஒரே ஒரு இது, நான் என் குரு கிட்ட இதை தெரிவிச்சுட்டு தான் போகணும், அது வரைக்கும் நீ எனக்கு அனுமதி கொடு அப்படிங்கிறான். மன்னனும் சரின்னு சொல்ல கணிகண்ணன் நேர போய் திருமிழிசை ஆழ்வாராகிய தன்னுடைய குருவிடம் சொல்கிற, இந்த மாதிரி மன்னன் என்னை இந்த நாட்டை விட்டு வெளியேற்றி விட்டான், அதனால போகிறேன், எனக்கு நீங்கள் இதை தரணும், அனுமதி தரணும்னு கேட்குறோம். சரி என்று சொல்ல கணிகண்ணன் போகிறான். கணிகண்ணன் போன உடனே திருமிழிசை ஆழ்வார் சொல்கிறார், கணிகண்ணன் இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை அப்படின்னு அவர் சொல்கிறார். அடுத்ததாக அவர் என்ன செய்கிறார் என்றால், கணிகண்ணன் போகின்றான். காமரும் பூங்கொச்சி மணிவண்ணா, நீயும் கிடக்க வேண்டாம், சென்னா புலவனும் போகின்றேன், நீயும் உன் பைனாகப் பாயை சுருட்டிக்கொள் அப்படின்னு சொல்கிறார். கணிகண்ணன் போகின்றான். காமரும் பூங்கச்சி, கட்சியை சேர்ந்த இறைவா மணிவண்ணா, நீயும் எதுக்கு இங்கே இருக்க, நான் சென்னா புலவனாகிய நானும் போகிறேன், நீயும் உன்னுடைய பைனாக பாயை சுருட்டி கொண்டு என்னோட வா என்று சொல்கிறார். ஆக கணிகண்ணன் முதல்ல போகிறான். அவனை தொடர்ந்து திருமிழிசை ஆழ்வார் போகிறார். அவனை தொடர்ந்து எம்பெருமான் போகிறார். பாயை சுருட்டி கொண்டு ஆதிசேஷன் செல்ல, இவர்கள் செல்வதை பார்த்து ஊர் மக்கள் எல்லாம், அப்பாடி நம்ம ஊர் பெருமாள் போகிறார், நாமளும் போவோம் என்று போக ஊரே வெறிச்சோடி போய் விடுகிறது. இவர்கள் எல்லாரும் சென்று விடுகிறார்கள். இந்த செய்தி மன்னனை சென்றடைகிறது. அப்பொழுதுதான் அவன் உணர்கிறான், அடடா நம்ம யாருக்கிட்ட இந்த வேலையை காட்டியிருக்கோம் அப்படின்னு. உடனடியாக அங்கிருந்து வந்து திருமிழிசை ஆழ்வாரிடம் மன்னிப்பு கோருகிறான். நீங்கள் மீண்டும் அந்த இடத்திலேயே இருக்கணும்னு கேட்க, அப்பொழுது திருமிழிசை ஆழ்வார் சொல்கிறார், கணிகண்ணன் போக்கொழிந்தான், காமரும் பூங்கொச்சி மணிவண்ணா, நீயும் கிடக்க வேண்டும், சென்னா புலவனும் போக்கொழிந்தேன், நீயும் உன் பைனாகப் பாயை விரித்துக்கொள் அப்படின்னு சொல்ல, எம்பெருமானும் திரும்பி அதே இடத்துக்கு வந்து தன் பாயை விரித்து கொண்டு பள்ளி கொள்கிறார். இப்படி ஒரு இரவு இருந்த அந்த இடத்துக்கு ஓரிக்கை, ஓர் இரவு இருக்கை, ஓரிக்கை என்ற பெயர் வந்தது. இது போன்று அவர் சொன்னதை கேட்டபடி செய்ததுனால சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்ற பெருமாளை அழைப்பதும் உண்டு. அடுத்ததாக இங்கிருந்து திருமிழிசை ஆழ்வார் பெரும்புலியூர் என்ற ஊருக்கு சென்றார். அங்கே வேத பாராயணம் செய்து கொண்டிருந்த குழந்தைகள் திருமிழிசை ஆழ்வார் வருவதை பார்த்து அவங்க பாராயணம் செய்யக்கூடாது என்று நிறுத்திவிட்டார்கள். அதாவது சிலர் காதில் படக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரைமுறையில் ஒரு வழக்கத்தை வைத்திருந்து இப்படி நிறுத்திட்டார்கள். அவர்களுக்கு இடையூறு வேண்டாம் அப்படின்னு திருமிழிசை ஆழ்வார் அந்த இடத்தை விட்டு போய்விட்டார். அவர் போனதும் இந்த குழந்தைகளுக்கு எங்கே நிறுத்தினோங்கிற ஞாபகமே வரல, சொல்ல முடியாமல் தவித்தார்கள். இந்த தகவல் திருமிழிசை ஆழ்வாருக்கு வர அவர் கரு நெல் உமியை பிரித்து போட்டு அவர்கள் விட்ட இடம் அவர்களுக்கு நினைவு வர செய்தார். இந்த மாணவர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து அவரிடம் மன்னிப்பு கேட்டு
தங்களை ஆசீர்வதிக்கும்படி கேட்டார்கள். இப்படி திருமிழிசை ஆழ்வார் அந்த இடத்தை விட்டு போக பெரும்புலியூரில் இருக்கக்கூடிய பெருமாள் தன்னுடைய முகத்தை திருமிழிசை ஆழ்வார் செல்லும் திசைக்கெல்லாம் இப்படியே திருப்பி கொண்டே வந்தார். இதை பார்த்த அந்த அர்ச்சகருக்கு திருமிழிசை ஆழ்வாருடைய மகத்துவம் தெரிந்து அவரை யாகசாலைக்கு அழைத்து வந்து ஆசனம் அமைத்து அவருக்கு இருக்கை கொடுத்து அங்கே பெருமாளுக்கு செய்கின்ற மரியாதையெல்லாம் அவருக்கும் செய்தார். இதை கண்ட சில சடங்கு சம்பிரதாயங்களிலேயே மூழ்கியவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க அந்த அர்ச்சகரோ திருமிழிசை ஆழ்வாரை எப்படி எனக்கு உணர்த்தினீர்களோ அதுபோல இவர்களுக்கும் உணர்த்துங்கள் என்று கேட்க திருமிழிசை ஆழ்வார் சொல்கிறார், உட்புகுந்த வண்ணம் புறம் பொலிந்து காட்டு என்று எம்பெருமானை சங்கு சக்கர கையனோ என்று கேட்கிறார். எப்படி என் உள்ளே நீ இருக்கிறாயோ அந்தர்யாமித்துவமாக அப்படியே இவர்களுக்கும் வெளியே காட்டு என்று சொல்ல உள்ளே இருக்கின்ற எம்பெருமான் வெளியில் இருப்பவர்களுக்கு காட்சி அளிக்க அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படி பல அதிசயங்களை நிகழ்த்தியவர் இந்த திருமிழிசை ஆழ்வார். இந்த திருமிழிசை ஆழ்வார் அவரே தன்னுடைய பாசுரங்களிலே சொல்லும் பொழுது, சாங்கியம் கற்றோம், சமணமும் கற்றோம், சங்கரனார் ஆக்கி வைத்த ஆகமமும் கற்றோம் என்று சொல்லி இப்படி எல்லாவற்றையும் கற்று இறுதியிலே எம்பெருமான் திருமாலையே தன்னுடைய நாயகனாக ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்கிறார் திருமிழிசை ஆழ்வார். இதையே நம்முடைய பெண் பிள்ளை ஆராய்ந்து விட்டேனோ திருமிழிசை ஆழ்வாரை போலே என்று சொல்கிறார்.